A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். அரிய விஷயங்கள் எளிய முறையில் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல இவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதாவது காலச்சக்கரம், கால விதான சக்கரம் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன பண்ணுறாரு, மிக சிறந்த முறையில் வந்து பேசிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெருந்துறையிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். உயர் திரு பா துளசிமணி ஐயா அவர்களை சனி தோஷமும் தொழில் பாதிப்பும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது. அப்போது சனி தோஷம், ஸ்தான ரீதியாக சனி தோஷங்களை எல்லாரும் சொல்லிடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் சனி தோஷம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் தொழில் அவனுக்கு அமையாது. அப்போது எந்த தசாபுத்தி நடக்கும்போது, எந்த கோச்சார பலன் நடக்கும்போது, எந்த ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் போது, அவங்க ஜாதகத்தில் இருக்கும்போது சனி பகவான் அவருடைய தொழிலில் எந்த அளவுக்கு வளமாக்குவார், எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச வந்திருக்கார். அவர் அன்போடு மேடை கலைக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது குருமார்களை வணங்கி வாழ்த்தி இந்த சனி பகவான் பற்றிய ஆய்வுகளை வந்து முதலாக இந்த உலகத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் முதல்ல கொடுக்குறோம். சனி பகவானோட காரகத்துவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலுமே அதன் சாரம்ச விதிகளின் அடிப்படையில் லக்கணத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நான் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் இது மிகுந்த நுட்பமான ஒரு கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக நுட்பமாக வந்திருக்குங்க. அதன் அடிப்படையில் சொல்லி பார்க்குறப்போ சனி பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லக்கண ரீதியாக எடுத்து பார்க்குறப்போ மிக ஒரு நுண்ணிய ஒரு அளவீடாக வந்து எடுத்து பார்க்குறப்போ இது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அனைவரையும் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை அப்ளை பண்ணி பார்க்குறப்போ இது ஒரு நல்ல ரிசல்ட்டாக வந்திருக்குங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திட்டிங்கன்னா இப்போ வந்து இதை சனி பகவானோட அந்த எப்படி இயங்குறார் அப்படிங்கிற ஒரு விதிகளை வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம். சரி, வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில்காரகன் ஏன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடம் தான் தொழில் பாகம், ப்ளஸ் அதுவே ஜீவனஸ்தானம். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அன்னதானத்துக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தான். அன்னதானம்னாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு தொழில் நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட லைஃபுங்கிறது நல்லா ஓடும். அப்போ அந்த தொழிலை எப்படி வந்து வடிவமைச்சுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உறவு முறைகளில் சனி பகவான் வளம் வந்துட்டுருக்காரு, பாவகங்களில் வளம் வர்றாரு, டிகிரி வைஸில் வளம் வர்றாரு. அப்படி வளம் வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கணத்தின்பால் எப்படி வந்து ஒரு தொழிலை வந்து வளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிற ஒரு நுட்பமான கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கலாங்கய்யா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மேச லக்கணக்காரங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா சனியோட அத்தனை சௌரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேச லக்கணத்துக்காரங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் மேச லக்கணத்துக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு வடக்கு பக்கமாக இருந்து தொழில் தொடங்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக 300 to 270 to 300வது டிகிரியில் போய் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில்கள் செய்யணும், தொழிற்சாலைகளை அமைக்கணும். அப்படிங்கிற பால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில்கள் வளரும். அப்படி அமைக்காமல் போயிட்டாங்கன்னா சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் குறைவு. 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தின் அடிப்படையில் தான் மேச லக்கணத்துக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வடக்கு நோக்கி சென்று தான் அவர்களோட தொழில் ஸ்தாபனங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சுக்கணுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரியல் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். இது நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகத்தின் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் எடுத்துக்கொண்ட விஷயம். இப்படி செய்கிறப்ப தான் சொந்த தொழில் செய்கிறப்போ மிக நுட்பமாக வேலை செய்யுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ இப்போ மேச லக்கணத்துக்காரன்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் வந்து அடிக்கடி பண்ணணுங்க. வருஷத்தில் ஒரு முறை ஏனும் ஒரு 50 பேர்களுக்கோ இல்லை 100 பேர்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறையாவது அவர்களுக்கு சக்திக்கு தகுந்தாற்போல் அன்னதானம் வந்து செய்துட்டு வந்தால் இவர்களோட பலன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப வளர்ச்சி அடையும். காரணம் ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஆகிவிடுங்க. இப்போ அறிவியல் கோட்பாட்டு விதிகள் அடிப்படையில் பார்க்குறப்போ சனி பகவான் அன்னதான பிரபு வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா
தொழில் மேச லக்கணத்துக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் செய்கிறப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அதற்கு அடுத்தாற்போல் வந்து பார்க்குறப்போ வடக்கு பக்கமாக புதிய தொழில்களை தொடங்குறப்போ நல்லாயிருக்கும். வடக்கு பக்கமாகனா அவங்கவுங்க சொந்த ஜாதகங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை ஒரு மிக நுட்பமாக எடுத்துக்கலாம். லக்னத்தின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு மிக நுட்பமாக எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ இப்போது ரிஷப லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் எப்படியெல்லாம் வந்து அதாவது சனி பகவான் எப்படி நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அவரை வந்து அருள் பாலிப்பார் ப்ளஸ் அவர் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்லி பார்க்குறப்போ ரிஷப லக்கணத்திற்கு ரொம்ப அப்பா கிட்ட ரொம்ப மரியாதையை நடந்துக்கணுங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ரொம்ப இயல்பான ஒரு பரிகாரம், ரொம்ப சிம்பிளி பரிகாரம். இப்போ இவர்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வடக்கு பக்கமாகத்தான் இவர்களுடைய தொழிலை ஸ்தாபனங்களை விரிவுபடுத்திக்கணும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் தென்கிழக்கு பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்ய முற்படலாம். தென்கிழக்கு சைடில் தொழில் செய்ய முற்படலாம். இந்த டிகிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 90வது டிகிரியில் இவங்க தொழில் செய்யலாம். அதை விட்டிங்கன்னா 100க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் 330வது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான ஒரு தாற்பயம். இந்த 330வது டிகிரியில் போய் தொழில் செய்கிற மட்டும்தான் இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும். இது வந்து ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு உண்டான இது. அதே மாதிரி ரிஷப லக்கணக்காரர்கள் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். தந்தையர்கிட்ட ரொம்ப நேசமாக இருக்கணும். அதே போல் தந்தையினோட ஆசீர்வாதங்களோட மட்டும்தான் தொழில் புரிஞ்சால் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், தொழில் வளர்ச்சி அடையும். தந்தை இல்லாதவங்க தந்தை வழிபாட்டின் கீழ் அந்த தொழில்கள் செய்கிறப்போ தொழில்கள் வளர்ச்சி அடையும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுட்பமான ஒரு இயற்கை அறிவியலோடு எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது எந்த ஒரு புக்ஸ்லேயோ இல்லை வேறு எந்த இதுலேயோ வந்திருக்காதுங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறோம். இதன் அடிப்படையில் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும் தொழில் செய்கிறப்போ. அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் செய்வதற்கு எப்படி எல்லாம் வந்து தொழில் செஞ்சால் இவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்கள் வளர்ச்சி அடையும். இது நான் சொல்கிறது இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கருத்துக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம வந்து சித்தர்கள் வழி ஜோதிட ஆராய்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். இதன் சித்தர்கள் வழி ஆராய்ச்சியின் அடிப்படையின் காரணமாக நாம் ஆராய்ச்சி செய்வதன் காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்கணக்காரர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க 270வது டிகிரியில் போய் தொழில் செய்கிறப்போ வடக்கு பக்கமாக தொழில் செய்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்கணக்காரங்க தந்தை வழிபாடு செய்கிறப்போ தந்தையினோட ஒரு அணுக்கரணையில் ஆசீர்வாதத்தில் தொழில் செஞ்சால் மட்டுமே ஜெயிக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக கடக லக்கணத்துக்கு பார்த்துக்கலாம். கடக லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் நண்பர்கள் அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். கடக லக்கணக்காரர்கள் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களோட ஐடியாஸில் வந்து தொழில் செய்கிறப்போ இல்லை நண்பர்களோட உதவியோட தொழில் செய்கிறப்போ இவங்களுக்கு மிக நுட்பமான ஒரு பலன்கள் ஏற்படும். இதெல்லாம் இப்படியெல்லாம் இயங்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி தான் இயங்கிட்டு இருக்குது பிரபஞ்சம். நண்பர்களின் துணையுடனோ இல்லை நண்பர்களோட ஒரு அதாவது பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் நல்லா இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்து சொல்லி செய்கிறப்போ மிதுன லக்கணக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு லாபகரமாக இருக்கும். இவர்களும் 270வது டிகிரியில் தொழில் செய்யலாம். அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் ஆரம்பிக்கிறது மிக மிக நுட்பமான ஒரு விதி. இந்த கிழமையியல் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் இவங்க தொழிலுக்கே உண்டான முக்கியமான நாள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய்க்கிழமைகளில் இவங்க வந்து தொழில் தொடங்கலாம். இது ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விதி அம்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ சிம்ம லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானோட அருளை பெறுவதற்கு எப்படி பண்ணலாம். சிம்ம லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானோட அருளை பெறுவதற்கும் தொழில்கள் நன்றாக நடப்பதற்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்ம லக்கணக்காரர்கள் கிழக்கு பகுதியில் அதாவது 0 to 30வது டிகிரியில் போய் தொழில் செஞ்சால் மட்டுமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். 0 to 30வது டிகிரி, 30லிருந்து 60வது டிகிரி வரைக்கும் நல்லாயிருக்கும். 30லிருந்து 60வது டிகிரி வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த 60வது டிகிரி என்பது நேர் கிழக்கு பகுதியை குறிக்கும். நேர் கிழக்கு பகுதியில் போய் தொழில் செய்கிறப்ப தான் இவங்களுக்கு மிகுந்த ஒரு இதாக இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் உடல் நலத்தை வந்து ரொம்ப தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உடல் நலத்தில் மிக முக்கிய கவனம் செலுத்தணும். காரணம் கேட்டிங்கன்னா சிம்ம லக்கணக்காரர்கள் அதிகமாக தொழில் செய்கிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் தொழில் செய்ய போனோம். அதாவது எப்படி சொல்கிறோம்னா
தொழிற்சாலைகள்லையோ இல்லை தொழில் செய்கிற நிறுவனங்களையோ நம்ம இருக்கிறப்போ நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு இது பண்ணணும். அது சொந்த தொழில் செஞ்சாலுமே நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இல்லை என்றால் தொழில்கள் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் ஆய்வின் அடிப்படையில் செய்து கொடுத்து கொண்டிருக்கிற விதியம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ கன்னி லக்கணத்துக்கு வந்து பார்க்குறப்போ கன்னி லக்கணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக நுட்பமான ஒரு மதிநுட்பமுள்ள ஒரு லக்கணம். அந்த லக்கணத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஒரு தாற்பயம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் தொழில் செய்யணும்னு நினச்சாவே இவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தொழில் செஞ்சால் மட்டுமே இவருக்கு நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு ஒரு தொழில் செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்கள் தொழில் செய்கின்ற காலகட்டம், லொக்கேஷன் பாயிண்ட், அதாவது இடம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்கிறதுனாவே கன்னி லக்கணத்துக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெற்கு பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். கன்னி லக்கணத்துக்காரங்க தென்கிழக்கையும் தெற்கு பகுதியை தேர்ந்தெடுத்து தொழில் செஞ்சால் மட்டுமே இந்த டிகிரியில் வந்து மட்டுமே இவர்களுக்கு வந்து அச்சீவ் லெவல் நல்லாயிருக்கும். 130 to 150 டிகிரி, 130 to 150 டிகிரி, சாரி 90 டிகிரி, 90 to 120 டிகிரி தான் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்வதற்கு மிக நுட்பமான ஒரு அறிவியல் கோட்பாட்டு விதிகளின் கீழ் இவர்கள் தொழில் செய்வது மிக நுட்பமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து வேலை செஞ்சுட்ருக்கும். அதாவது இயற்கை அறிவியலின் பால் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்குது தொழில்கள் செய்வதற்கு. அடுத்த பால் வந்து பார்க்குறப்போ கன்னி லக்கணத்துக்காரங்க மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் செய்கிறாங்க, தொழிற்சாலை நிறுவனதுனாவே கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரொம்ப தூரமாக இருந்தால் குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா போயிட்டு வரணும். ரொம்ப பக்கமாக இருந்தால் மாதத்தில் ஒரு டைம் 2 டைமாவது போயிட்டு வரணும். இதெல்லாம் சனி பகவானோட மொத்த ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ஒரு நுட்பமாக எடுத்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விதிகள் பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த ஒரு குறிப்புகளிலோ இது நாள் வரையும் வந்ததில்லை. அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம ஒவ்வொரு லக்கணத்தின் பால் பார்த்துட்டு இருக்கிறப்போ இப்போது இன்னொரு விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா துலாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானோட தாற்பயம், துலாம் லக்கணக்காரில் வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க, எந்த ஏரியாவில் போய் செய்யலாம், ப்ளஸ் என்ன பண்ணிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பரிகாரமே கொடுக்குறதில்ல சித்தர்கள் வழி ஜோதிடத்தில். இது சித்தர்கள் வழி ஜோதிடத்தை ஃபார்மெட்டில் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். சித்தர்கள் வழி ஃபார்மெட்டில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தாயின் வழி, அதாவது பார்த்திங்கன்னா தாயினோட அணுகுமுறை, தாயினோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் தொழில் செஞ்சால் மட்டுமே இவர்கள் ஜெயிக்க முடியும். குலதெய்வம் நம்ம வந்து கன்னிக்கு சொன்னோம். துலாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும், சின்ன தொழிலாகட்டும் பெரிய தொழிலாகட்டும், தொழில் வேலை செய்யறதுக்கு போகிறனா கூட ஒரு தாயினோட வழிகாட்டுதல்கள், தாயினோட ஒரு முன்னேற்பாடு, தாயினோட அனுகூலத்தோடு போகிறப்ப மட்டுமே தொழில்கள் செய்ய ஏற்ற விதமாக இருக்கும். இப்போ துலாம் லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யலாம், எந்த நாட்களில் எந்த டிகிரியில் தொழில் செய்யலாம்னு சொல்லி பார்க்குறப்போ துலாம் லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தொழிற்சாலை நிறுவுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் முன்னேற்பாடு செய்யலாம். ஏதாவது ஆக்சசரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போடுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கிஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உச்சமாகிற நாள், இல்லைன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தொழில் வந்து பார்த்திங்கன்னா மிக நுட்பமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை அறிவியல் அணுகுமுறையில் தான் எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸும் கொடுக்குறோம். இது மிக நுட்பமாக வேலை செய்யும். அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ விருச்சக லக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சொந்த தொழில் எப்படி செய்கிறது, எப்படி என்னென்ன சொல்லி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்குறப்போ இவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு தாயினோட அணுகுமுறை, தாயினோட ஆசீர்வாதங்கள் தேவை. நமது எல்லாமே இயற்கை வழி பரிகாரம் தான். வெளியே எங்கேயும் யாரையும் அனுப்புறதில்ல. ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருந்தால் மட்டுமே நம்ம வந்து கோயில்களுக்கு போயிடுவோம். அங்கே போனால் தான் நீங்கள் மறுக்க ரீபூஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறதே எப்படி எனர்ஜி எடுத்துகிட்டு நம்ம தொழில்களை வந்து இன்னும் விரிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த விருச்சக லக்கணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாயினோட மொத்த அணுக்கரணையும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் இவங்க டிகிரி வைஸாக எந்த ஏரியாவில் போய் தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க டிகிரி வைஸாக விருச்சக லக்கணக்காரங்க எந்த ஏரியாவில் தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். தெற்கு பகுதியில் போய் தொழில் செஞ்சால் தான் நல்லா செய்ய முடியும். அதாவது 150வது டிகிரி, அதாவது இவங்க பிறந்த லக்கணத்திலிருந்து தெற்கு பகுதி, அதாவது இவங்க நிற்கிற இடத்துலேருந்து இவர்கள் பிறந்த வீட்டிலிருந்து, இவர்கள் பிறந்த ஊரிலிருந்து அந்த கணக்கு எடுக்க முடியும். சாதாரண எடுக்க முடியாது. இவர்கள் பிறந்த ஊரிலிருந்து, அதாவது அந்த வட்டத்திலிருந்து அந்த கணக்கு எடுக்க முடியும்.
அப்போது விருச்சக லக்கணத்துக்காரர்கள் எந்த ஏரியாவில் போய் தொழில் பண்ணலாம், சனீஸ்வரனோட முழு அருள் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150வது டிகிரி, அது தெற்கு பக்கமாக போய் தான் தொழிற்சாலைகளை நிறுவுறதும் ப்ளஸ் தெற்கு பக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக தொழில் வளர்ச்சி அடையும். தெற்கும் தென்மேற்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முறையாக அமையும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலும் லாபமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையோட திகழ்ந்துகிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ அடுத்து தனுசு லக்கணத்துக்கு பார்க்கலாம். தனுசு லக்கணத்துக்கு வந்து பார்த்துட்டுனாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமிலியோடு அதிகமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில் செய்கிறத பற்றி தொழில் செய்யலாமல் அடுத்த கட்டமாக என்னென்ன யோசிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறமா வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து தான் யோசிச்சு ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கணும். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயற்கை விதிகள் அப்படி தான் வேலை செய்யுது. இயற்கை விதிகள் அப்படி தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு தனுசு ராசிக்கார அன்பர்களுமே தனுசு லக்னக்கார அன்பர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவருக்கு 2ஆம் அதிபதியாக வர்றார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கு 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். விசாத்து ஒரு உச்சமாகறனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமாக இதுவும் பலப்படுது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தனமடு குடும்பஸ்தானம். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா கேட்டு ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து தொழில் செய்ய போகணும். இவர்கள் தொழில் செய்வதற்கு ஏற்ற கிழமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்வதற்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து மிக நுட்பமாக பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில்கள் நிறைய அமையும். அந்த வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிச்சிட்டாவே அந்த தொழில் வந்து எப்போவுமே 100க்கு 100% இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லி பார்க்குறப்போ இதில் இன்னொரு கருத்தும் சொல்ல வேண்டியிருக்காது. சரி, அதை அடுத்த கட்டம் இதில் பார்த்துடலாம். அதற்கு அடுத்தப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லி பார்க்குறப்போ இவர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா 180வது டிகிரியில் தான் இவங்க போய் தொழில் செய்யணும். 180வது டிகிரியில் இவங்க தொழில் செஞ்சால் மிக நுட்பமாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஜெயிப்பாங்க. அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ மகர லக்கணத்துக்கு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் இவர்களுக்கு பல தொழில் செய்யலாம். மகரம் கும்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்களுக்கு எல்லை இல்லாத தொழில் அமைப்பு. மகர கும்ப லக்கணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவராகவே வருவதனால் மகரம் கும்ப லக்கணங்கள் வந்து ரொம்ப மிகுந்த ஒரு பாக்கியவான்கள். இவர்கள் கால் வைத்த இடம் தொழில் தலையும். இப்போ வாஸ்து பார்க்கவோ இல்லை மகர கும்பலக்கணக்காரங்க யாராக இருந்தாலுமே தொழில் செய்கிற இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள், ஈஸியாக தொழில் வளரும். தொழிற்சாலையில் மகர லக்கணம் கும்பலக்கணக்கார ஆட்கள் இருந்தால் தொழில் வளரும். இதெல்லாம் பரம ரகசியம். இதெல்லாம் இந்த நம்ம சகாதேவன் இதில் நம்ம அஸ்ட்ராலஜி மீட்டில் கேட்கப்படுறது பெரிய பாக்கியம் நினச்சிங்களேன். மகரம் கும்பல் லக்கணக்காரர்கிட்ட தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குது. அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த மகர லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க எந்தெந்த நாளில் ப்ளஸ் எந்த டிகிரியில் இதை வந்து ஒரு தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த தொழில்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே மகர லக்கணக்காரர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழில்கள் துவங்கலாம். செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொழில்கள் துவங்கலாம். தொழில் நலிவடையாமல் ரொம்ப மெச்சூராக போயிட்டு இருக்கும். சனி பகவானோட அருள் மிக நுட்பமாக கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டு மகர லக்கணக்காரர்கள் புதன்கிழமை நாட்களில் சொந்த தொழில் செய்வதற்கு இறங்கக்கூடாது. புதன்கிழமை நாட்களில் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது ஸ்டாக் எடுக்கக்கூடாது, ஆர்டர்ஸ் போடக்கூடாது. இந்த மகர லக்கணக்காரர்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் புதன்கிழமை நாட்களில் மதியம் வரைக்கும் போடக்கூடாது. இது ரொம்ப டிராபேக் கொடுத்துருங்க. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் அருள் கிடச்சி நல்லா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளை பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் பூமி பூஜை போடுங்க. இல்லைன்னா ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை நாளில் அதற்கு மெருகேற்றும் விதமாக ஒவ்வொரு புதிய முயற்சியை எடுங்க. இல்லைன்னா செவ்வாய் ஓரையை பயன்படுத்துங்கள். அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டிகிரி என்னவா வருதுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த டிகிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 240வது டிகிரியாக வருது. அப்போ 240வது டிகிரியை இயக்கும் விதமாக இவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக நுட்பமான ஒரு பிரபஞ்ச காந்த அலைக்கோடுகள் இவர்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். இது சித்தர்களின் இயற்கை அறிவியல் முறை ஜோதிடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நுட்பமாக வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் எடுத்துக்கணும், இப்படி தான் வேலை செஞ்சுருக்கோம். இந்த பிரபஞ்சம் இப்படி தான் வேலை செய்கிறது. அதன் அடிப்படையாக தான் நம்ம சொல்கிறோம். அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ மகரம் கும்பத்துக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் மீன லக்கணத்துக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இவர்கள் தொழில் செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர்கள் தொழில் செய்வதற்கு
270வது டிகிரியை பயன்படுத்தவும். அதற்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் தான் இவங்க போய் தொழிற்சாலையை நிறுவ வேண்டும். வடமேற்கு பகுதியில் தான் ஒரு ரெண்ட்டுக்கு போய் ஒரு கடை பார்த்து இவர்கள் வந்து போயிட்டு வரணும் தொழில் செய்யறதுக்கு. ஏன்னா இவர்களுக்கு தொழிலுக்கு உண்டான ஒரு எனர்ஜெட்டிக்கான சயின்டிஃபிக் மேக்னெட்டிக் எனர்ஜிக்கு உண்டான ஒரு வேவ்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 270வது டிகிரியில் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஏரியாவில் தான் தொழில் செய்ய போகணும். அதை விட்டால் மீன லக்கணத்துக்காரன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 to 30வது டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப மட்டும்தான் வந்து தொழிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மேன்மையான ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். இதன் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளை நிறுவி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அதன் சார்பாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதன் போல தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆளுமை செய்கிறார். இதை ஷார்ட்டாக சொல்கிறோம். அதாவது மேச லக்கணத்துக்காரங்க அதிகமாக தொழில் நல்லா இருக்கணுமா, அன்னதானம் பண்ணணும். அதாவது அவர் சக்திக்கு தான் அந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும். இதே மாதிரி ரிஷப லக்கணக்காரங்க கண்டிப்பாக தந்தை கிட்ட ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை போகிறப்ப தான் உங்கள் தொழில்கள் வளரும். இல்லைன்னா நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆளுமை கொடுக்க மாட்டார், தொழில்கள் விருத்தியடை. இது நீங்கள் எந்த ஒரு இதுலேயும் பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் சித்தர்வழி ஜோதிடத்தில் உங்களுக்கு வருது எல்லாமே. சாரோட ரிக்வஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கேட்டு நம்ம கொடுக்குறோம். இது எந்த ஒரு புக்ஸ்லையும் எதுலேயும் வந்ததில்லை. அதை நல்லா பயன்படுத்திங்க. ரிஷப லக்கண அன்பர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தந்தையோட அதாவது அவரோட வழிகாட்டுதல் அவரோட இணக்கமாக இருந்தால் தான் உங்களுக்கு தொழில்கள் நல்லா நடக்கும். அவரோட ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் மிக நுட்பமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில். அதுக்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ மிதுனத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்கணக்காரில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான இயற்கையாக சிரிப்போடு இருக்கிற மனிதர்கள் தான். இருந்தாலும் எதிரிகள் யாரையும் வச்சிருக்கக்கூடாது. அப்போ தான் தொழில்கள் நல்லா சிறப்பாக அமையும். எதிரிகள் யாரையும் வளர்க்கக்கூடாது, அதாவது வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி எதிரிகள் தோன்றவே அதாவது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இன்முகத்தோடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அரவணைச்சிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் தொழில்கள் நன்றாக நடக்கும். அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ கடகத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நண்பர்களோட தயவு வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிரித்த முகமாக தொழிற்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனர்ஷிப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போயிட்டு தான் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில்கள் மிக சிறப்பாக அமையும். அதுக்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ சிம்மத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கள் எப்படி தொழிற்சாலைகளில் நடந்து கொள்ளணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவங்களுக்கு எப்படி ட்விஸ்ட்டு வச்சிருக்காருன்னா சிம்ம லக்கணத்துக்காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தங்களோட உடல் நலத்தில் தொழிலே கவனிச்சுட்டு சாப்பிடாம கொள்ளாமல் தாகம் எடுத்தால் கூட தண்ணி குடிக்காமல் சிம்ம லக்கணத்துக்காரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொழிலை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய ஆய்வு பண்ணிக்கிறோம், நம்மகிட்ட நிறைய ஜாதகங்கள் வருது. அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தொழில்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பசி தாகத்தை கூட மறந்துட்டாங்க. அதனால் வந்து உணவு விஷயத்தில் அதிகமான இது வேணும். அப்போ தான் உங்களுக்கு சனீஸ்வரனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உணவு ப்ளஸ் இந்த விஷயத்தில் அதிக கவனம் தேவை. நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். இப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து தொழில்கள் வளர்ச்சி அடையும். அதற்கு அடுத்தபடியான்னு சொல்லி பார்க்குறப்போ கன்னி லக்கணத்துக்கு வந்து பார்க்குறப்போ பார்த்துட்டிங்கன்னா கன்னிக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அவசியம் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு சாட்சாத் உங்கள் சனீஸ்வரன் வந்து பகவான் வந்து உங்களுக்கு தொழிலை வந்து அவராக வளர்த்தி கொடுத்துருவாருங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுமுறைன்னு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே ஜாதகம் பாட்டிருக்கோம், அதே மாதிரி தான் நடக்குது எல்லாமே. இப்போ காலத்தின் அருமை இதனை கருதி வந்து பார்த்திங்கன்னா காலம் ப்ளஸ் விஞ்ஞானம் வளர ஜோதிடத்திலும் சில பல நல்ல கருத்துள்ள புதிய அணுகுமுறைகளும் வந்துட்டே இருக்குங்க. புதிய ஃபார்முலா வந்துட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். இதை நுட்பமாக நல்லா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கபுளாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க. நம்ம கிளைண்ட்டுகளுக்கு அதான் கொடுக்குறோம். இது ரொம்ப மிக நுட்பமான ஒரு அறிவியல் அணுகுமுறையாக தான் இருக்குங்க. அதற்கு அடுத்த சொல்லி பார்க்குறப்போ துலாமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தாயின் வழி உறவு தாயின் வழி ஆசீர்வாதங்கள் இருக்கிறப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா வளரும். இவங்க துலாம் லக்கணக்காரங்க சொல்லியாச்சு 120வது டிகிரியில் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். தனுசுக்கும் சொல்லியாச்சு. மகரம் கும்பம் இயற்கையாகவே தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் கால் வைத்த இடமெல்லாம் தொழில்கள் வளரும். மகரம் கும்பத்துக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல். அதற்கு அடுத்தபடியாக மீனத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 0 to 60வது டிகிரி, அதாவது 60வது டிகிரியில் இவர்கள் தொழிலோட ரகசியம் அடங்கியிருக்கு. அது போக வடக்கு திசையில் இவர்களோட தொழில்கள் வளரும். சரி, ஓகேங்க. இவ்வளோ தூரம் பேச வாய்ப்பளித்த ஐயாவுக்கு சிவசூரியன் வைக்க எனது வணங்களை சொல்லி அமர்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டுமாய் வாழ்த்தி வணங்குகிறோம். எனது குருமார்களை அனைவரும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். அதாவது பார்த்திங்கன்னா எந்த தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுய தொழில் ஒத்து வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் செஞ்சிட்ருக்கிற தொழில் ஒத்து வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்து வேலைக்கு போவாங்க.
இவங்களை யாரெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணுன்ற ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வந்து மிகவும் தெள்ள தெளிவாக கொடுத்துருக்கார். அவருக்கு தேசிய சிந்தனை பேரவை தலைவர் எங்கள் அண்ணன் திருநாகரசு அண்ணன் பொன்னாடை போற்றி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் படத்தை அன்பளிப்பாக கொடுப்பார். Thank you.